Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணும்போது அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா செக் பண்றதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நியூ அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தின டீடைல் தான் இந்த ஒரு வீடியோல ஓவரால் பார்க்க போறோம் அப்படினு சொல்லலாம். சோ ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் நம்ம நார்மலா YouTubeல மேக் பண்ணும்போது என்ன மாதிரிலாம் நமக்கு கொடுத்திருப்பாங்களோ அந்த மாதிரி இல்லாம இதுல மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஷார்ட் ஸ்பீட் அப்படிங்கற ஒரு விஷயம் சார்ந்து இருக்கிறதால பர்టిక్యులரா வந்து பார்த்தா ஷார்ட் ஸ்பீடுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லலாம். ஜஸ்ட் நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்ற மாதிரி வந்து பார்த்தா அதாவது வந்து பார்த்தா வியூஸ் எவ்வளவு and வந்து பார்த்தா அது வந்து ஸ்வைப்ட் அவே எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு ஆப்ஷன் நியூவா இருந்தது பார்க்கறதுக்கு. அதாவது வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு வியூவர் வந்து ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஷார்ட் ஸ்பீட்ல வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய வீடியோவும் அதுல வருது அப்படின்னு சொன்னா அதை பார்க்கறவங்க எத்தனை பேர் and வந்து அதை ஜஸ்ட் பார்க்காம ரொம்ப குயிக்காவே ஸ்வைப் பண்ணிட்டு போறவங்க எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து பார்த்தா பெர்சன்டேஜ் டீடைல்ஸ் வந்து அதுல கொடுத்திருக்காங்க. சோ என்னுடைய சேனலை நான் செக் பண்ணி பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தா அதிகமா பெர்ஃபார்ம் பண்ண வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஷார்ட் ஸ்பீட்ல போகாத வீடியோ தான் இருக்கு. சோ அதனால அதை கம்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கறது தெரியல. பட் இருந்தாலும் மேஜரா இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ரீசெண்டா வந்து பார்த்தா ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்றீங்க அதிகமா அப்படின்னு சொன்னா குறிப்பா இந்த ஒரு அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன் வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்க்கலாம். சோ இது வந்து மொபைல்ல YT ஸ்டுடியோ ஆப்பா இருக்கட்டும் இல்லனா வந்து நீங்க மொபைல் யூஸ் பண்ணியே கூட பிரவுசர்ல போய் YouTube கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் போய்க்கலாம். அது தவிர லேப்டாப் இல்லனா பிசில கூட நீங்க ஜஸ்ட் YouTube கிரியேட்டர் ஸ்டுடியோ போய்க்கலாம். ஏன்னா ரெண்டுலயும் பார்த்தா இந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. அதாவது வந்து பார்த்தா ஷார்ட் வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத டீடைலா ஷோ பண்றதுக்கான அனலிட்டிக்ஸ் வந்து சோ இது வந்து பார்த்தா ஓவரால் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அதாவது ஓவரால் வந்து பார்த்தா உங்களுடைய அனலிட்டிக்ஸ் பேஜ்ல வந்து கண்டென்ட் டைப்ல ஷார்ட்ஸ் மட்டும் செக் பண்ணி பார்க்குற மாதிரி ஓவரால் ஷார்ட்ஸ் கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அதுலயே வந்து பார்த்தா அந்த வியூஸ் and வந்து பார்த்தா ஸ்வைப் அவே எவ்வளவு இருக்கு அப்படிங்கற அந்த பெர்சன்டேஜ் டீடைலையும் பார்த்துக்கலாம். அது போக வந்து பார்த்தா தனித்தனி ஷார்ட் வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தா அந்த பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கறதையும் நீங்க தாராளமா வந்து செக் பண்ணிக்கலாம். சோ அது போக வந்து பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஷார்ட் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஷோ பண்ணது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது. பட் ஓவரால் வியூஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ரீசன் வந்து அந்த ஸ்வைப் அவே அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கூட வியூவர் வந்து பார்க்க விரும்பாம ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது தவறுதலா கூட இருக்கலாம். நான் வந்து பார்த்தா அவங்க ஜஸ்ட் வந்து வேணும்னே அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனதோ ஜஸ்ட் அந்த மாதிரி போயிருக்கும் போது யூஸ் ரேஞ்ச் அப்படிங்கறது ஆட் ஆகாது. சோ ஷார்ட் ஸ்பீட்ல என்னதான் உங்களுடைய வீடியோ வருது அதை ஒரு செகண்ட் பார்த்துட்டு தானே ஸ்வைப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சாலுமே மோஸ்ட்லி அது வந்து வியூவா ஆட் ஆகாது. சோ அதனால வந்து பார்த்தா அது வந்து கம்மியா ஷோ பண்ணுது. அதாவது ஓவரால் வியூஸ் அப்படிங்கிறது கம்மியா ஷோ பண்ணுது. அந்த ஷார்ட் ஸ்பீட்ல ஷோ பண்ணது அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஹையரா ஷோ பண்ணுது. சோ இவ்வளவுதான் விஷயம், மத்தபடி கன்ஃபியூஸ் பண்ணிக்க எதுவும் இல்ல. சோ நான் ஷார்ட்ஸ் எனிங்ஸோ இல்லனா வந்து ஷார்ட்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸே எடுத்து பார்க்கும்போது என்னுடைய ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மேக் பண்ணியிருந்ததால மோஸ்ட்லி அது லாங் ஃபார்ம் கண்டென்ட் மாதிரியே நார்மல் வீடியோ மாதிரியே பிளே ஆயிருந்திருக்கு. சோ அதனால ஏர்னிங்ஸ்லயும் மோஸ்ட்லி வந்து வாட்ச் பேஜ் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல அதிகமா இருந்திருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தா யூடியூப்ல ஷார்ட் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தா அது வந்து பிளே ஆயிருந்திருக்கு. சோ அதுதான் காரணம். மற்றபடி ஓவரால் இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா இந்த ஒரு நியூ ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஷார்ட் ஸ்பீட்ல ஒருத்தங்க பாக்குறாங்கன்னா அவங்க பாக்குறாங்களா இல்லனா ஸ்வைப் பண்ணிட்டு போறாங்களா அப்படிங்கிற டீடைல்ஸ் கூட பாத்துக்கிற மாதிரி இருக்கு. சோ மொபைல் அண்ட் வந்து டெஸ்க்டாப்ல கூட நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் YouTube கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்ல. சோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நியூ ஃபீச்சர் இந்த நியூ ஆப்ஷன் பத்தின டீடைல்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். சோ கண்டிப்பா கிளியரா புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் guys. இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே எல்மர்ஸ் தேவைன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் guys. அதுதான் guys இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.